இன்னைக்கு வந்து பெரியார் வெறும் விற்பனை பொருளாக இந்த தேர்தல் முடிவில் எனக்கு பெரிய கேள்வியாக தான். மறந்தாலும் நான் ரெட்டலையை தவிர அது உதயசூரியனுக்கு போட மாட்டேன்னு சொல்கிறேன். அதிமுக கரவர்கள் எங்கே போனாங்க? பாலியல் உள்ளாக்குறவன் உங்க பக்கத்தில் இருக்கிறான். காரில் துரத்துறவன் உங்க கொடியை கட்டிட்டு போறான். எந்த தப்பு நடந்தாலும் அதுக்குள்ள ஒரு திமுகங்கிற பாமகவை தற்போது வழிநடத்துவது தலைவரா நிறுவனர் யார் நடத்தணும்னு ஆசை. வெறும் பெட்டியை மட்டும் வாங்கி கொண்டு பெட்டியை வாங்குறோம்னா அப்போ அந்த 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 பழக்கத்தை நீங்கள் செய்திருக்கீங்களா? திமுக கூட்டணியில் இருந்த வரைக்கும் பாமக மேலே சாதிய முத்திரை இல்லையே. எப்போ கூட்டணியிலேருந்து விலகினாங்களோ எங்க நீங்கள் ஏஜென்சி வச்சு வேலை பார்க்குறதெல்லாம் நான் அரசியல் செயல்பாடை நான் எப்படிங்க சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து இது வரைக்கும் நான் வந்து பெரிய அரசியல் சித்தாந்தமோ பேசுபொருளோ பாத யாத்திரை அதுவே எப்படி பார்க்குறீங்க? கொஞ்சம் தூரம் நடக்க, அப்புறம் காலைல ஏற, அப்புறம் ஊரில் ரெஸ்ட் எடுக்க. பிஜேபி வேணும்னு நீங்கள் யாரும் முடிவு எடுக்கலை. என்னன்னா மேம் 2024 நீங்கள் அவங்க கூட தான் அலைன்ஸ் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். இப்போ 2 எலெக்ஷன் ஒரே நாள் ரிசல்ட் வந்திருக்கு மேம். சென்ட்ரலில் வந்து 27 வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி வந்து ஆட்சி கைப்பற்றியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி வேணும்னு ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்களா, ஏற்கனவே இருந்த ஊழல் எங்களுக்கு வேணான்னு போட்டிருக்காங்களா? கெஜ்ரிவால் வந்து ஊழலுக்கு எதிராக பெரிய அளவில் கிளம்பி கடைசியில் இன்னைக்கு முழு ஊழலுக்குள்ளே இப்போ சிக்கி தவிக்கிற அந்த சூழலில் ஜனங்களுக்கான எல்லார் மேலேயுமான நம்பிக்கையும் போய் இது வேணாம் அப்படிங்கிறதுல இது அவ்வளோதான். அது அடிப்படையில் தான் ஆல்டர்னேட் தான். பிஜேபி வேணும்னு நீங்கள் யாரும் முடிவெடுக்கலை. இன்னொன்று ஒரு பெரிய மோனோபோலி வந்து உருவாயிட்டுருக்கு. அது மத்தியிலையும் சரி இங்கேயும் சரி தமிழகத்துலேயும் சரி எல்லாத்தையும் அழிச்சு சாய்ச்சிட்டு தான் மட்டும் அப்படிங்கிறது இது வந்து ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை, மக்களுக்கும் நல்லதில்லை. அதோட பின்விளைவுகளெல்லாம் நம்ம சந்திச்சுட்டே இருக்கிறோம். அப்படியே ஈரோடு வந்துடுவோம் மேம். சொல்லுங்க. இது நீங்கள் முன்னாடியே கணிச்சது தானா? ஏன்னா திமுகவோட எல்லாருமே கணிச்சது தானே, எல்லாருமே. அதனால அந்த தேர்தல் பார்க்கத்தாக்கான பார்வையை பார்க்கவே நான் திரும்புறதுக்கே இல்லை. என்ன செய்ய முடியும்? இன்னும் பார்க்க நம்மளுக்கு கோபம் வரும். முழுக்க பணம் விளையாடுறத பார்க்க முடியும். எதுவுமே இல்லைனாலும் ஜெயிக்க தான் போகிறோம்னாலும் பணத்தை வாங்கி முடிக்காமல் அங்கே தேர்தல் நடத்த முடியாங்கிற சூழலில் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து அரசியல் இயக்கங்களையும் இல்லை, மக்கள்கிட்டையும் அந்த மனநிலை வந்துடுச்சு. மக்கள்கிட்ட என்ன, அவன் தான் கொள்ளையடிக்கிறான், கொடுத்துட்டு போனால் என்ன, அவன் அதுக்கப்புறம் 5 வருஷம் சம்பாதிக்க போகிறான், இந்த எலெக்ஷனில் கொடுத்துட்டு போனால் என்னன்னு இது நியாயப்படுத்துகிற மனநிலை உருவாந்திருக்க வந்து ஆபத்தான அரசியல் போக்க நான் பார்க்குறேன். நீங்கள் இன்றைக்கி 100 நாள் திட்டத்தில் வேலை செய்கிறவங்களோட மனநிலை என்னவா இருக்குது? வேலை செய்யணும்னு யாருக்கும் என்ன இல்லையே, கொடுக்கட்டும். வந்து கொடுக்குறதுல பாதி பணத்தை நடுவில் ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தான். 10% 20%, அப்புறம் பாதி பணம் போச்சு. இப்போலாம் வேற வேலைக்கு போகிறவனோட பேரை எழுதி அவன் பணத்தை வாங்கிக்குள்ளே போட்டுட்டு போகிறவனா உருவாயிட்டுருக்குறாங்க. அப்போ கிராமத்தில் இருக்கிற விவசாயவாதிகள் அப்போ பேசிக் எத்திக்ஸ் இருக்குல்ல, நான் உழைக்கிறதுக்கான ஊதியம் என் கையில் வரணும், அதில் நான் வாழணுங்கிறது அதுவே இன்னைக்கு இல்லையே. எல்லார் கையிலையும் பணம் இருக்குது, அப்போ நான் மட்டும் ஏன் அப்படிங்கிற கேள்வியை உருவாக்கி விட்டாங்க மக்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த பணம் விளையாடிட்டு இருக்கு. இன்னும் சீமான் வந்து எனக்கு டெபாசிட் போயிடுச்சுன்னு வருத்தப்படுறது, டெபாசிட் போயிடுச்சுன்னு கேலி பேசுறது. அதில் கேலி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவர் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விமர்சனம் முன்வைக்கிறாங்க என்னன்னா, இப்போ அவர் வந்து போன தடவை வாங்கின ஓட்டுக்கும் இந்த தடவை டபுள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து அது பிஜேபியோட ஓட்டதும் சேர்த்து தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதை விட நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, அதிமுக ஓட்டு எங்கே போச்சு? அதிமுக ஓட்டு இன்னைக்கு நான் மறந்தாலும் நான் ரெட்டலையை தவிர அது உதயசூரியனுக்கு போட மாட்டேன்னு சொல்கிறேன். அதிமுக கரவர்கள் எங்கே போனார்கள்? அவங்க ஓட்டெல்லாம் இப்போ எங்கே இருக்குது? திமுகவில் தானே விழுந்திருக்கு. அப்போ கட்சியெலாம் கிடையாது, இயக்கம்லாம் கிடையாது, சின்னம்லாம் கிடையாது, பணம் தான். இல்லை யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க பக்கம். நாளைக்கு அவங்கனால எனக்கு என்ன டெண்டர், எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன கான்ட்ராக்ட், இதன் அடிப்படையில் தான் அரசியல்வாதிகளோட ஒன்றிய செயலாளர்கள் வட்டக்கலை போகிறவர்கள் எல்லாரும் இதை சுற்றி தான் இயங்குகிற ஒரு சூழலாக மாறிடுச்சு. என்ன மோசமான விஷயம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியமாக இருக்குது. எனக்கு தேர்தல் முடிவுகள் வந்ததுலேருந்து எனக்கு ஒரே கேள்வி வந்து இதுதான். அதிமுகவுடைய ஓட்டுக்கள் உதயசூரியன் மறந்து கூட என் கையை உதயசூரியனுக்கு போடாதுன்னு சொன்னேன். அந்த அதிமுககாரங்களோட ஓட்டு எங்கே போச்சு? வந்திருக்கணுமே. நீ ஜெயிக்க வேணாங்க சீமானு, பெரும்பாலான வாக்கு எண்ணிக்கைலாம் அது வந்திருக்கணுமே, அதுவே காணுமே. அப்போ எல்லாத்தையும் பணம் தான் தீர்மானிக்குது. அதிமுக ஓட்டையும் திமுகனால் வாங்க முடியுது, எல்லாத்தையும் விலை பேச முடியுது.
இல்லை மேம், அப்படியே அவரோட சீமான் தொட்டதுனால கேட்குறேன். இந்த தேர்தல் அவர் சரியாக தான் செயல்பட்டாரா? ஏன்னா அவரோட பேச்சுக்கள், அவர் பெரியாரை பற்றி விமர்சித்தது இந்த மாதிரி. ஏன்னா எனக்கு எங்கே இது கனெக்ட் ஆகுதுன்னா, ராமதாஸ் ஐயா வந்து கட்சி ஆரம்பிக்கிறப்ப கார்ல் மார்க்ஸ், பெரியார் இவங்கள மாதிரி தான், இவங்கள முன்மாதிரி, இவங்க தான் கொள்கை தலைவர் அப்படின்ற மாதிரி, இவங்க தான் இன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தார்ல. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீ அந்த மாநில இன்னைக்கு வந்து பெரியார் அவரை பேசுபவர்களுக்கும் எதிர்த்து பேசுகிறவர்களுக்கும் வெறும் விற்பனை பொருளாக மாறி போயிருக்கார். யாரும் கொள்கையின் அடிப்படையில் ஐயா பேசுகிறது, டெப்த்தாக பேசுகிறதுக்கெல்லாம் வேற. இவங்க இன்னைக்கு உள்ள நடந்துட்டு இருக்கிற இன்னைக்கு பெரியாரை பேசு பொருளாக்கி இருக்கிறவர்கள் எல்லாருமே சீமானோட வேண்டான்னு சொல்கிறவங்களும் இதை விற்பனை பொருள். இதை பேசினால் நான் இன்னைக்கு பார்க்கப்படுவேன். இன்னைக்கு ஊடகங்கள் எங்களை பேசும், தினம் செய்தியாகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தின் தலைவர்களை அந்த காலத்திலிருந்து நீ இன்னைக்கு எடுத்துட்டு வந்து அது நியாயமானு கேள்வி கேட்டேன்னா சரியா வர. பெரியாரை திராவிட கழகங்கள் பெரிய பேசு பொருளாக மாத்தினதுக்கு காரணம் அது வர விற்பனை பொருளாக மாத்திட்டாங்க. ஆத்மார்த்தமாலாம் அவங்க பேசல, அவங்களும் அதை அவங்க பேசுறதும் விற்பனை பொருள் தான், இவர் எதிர்க்கிறதும் விற்பனை பொருளாக தான் நான் பார்க்குறேன். சீமானு இன்னைக்கு பெரியாரை தலைவர் இல்லைன்னு பேசுறத விட நீங்கள் என்ன சரியான தலைவராக வந்திருக்கிறீங்கிறத பேசுங்க. உங்களுடைய செயல்பாடு அடுத்தவனுக்கு உங்களை தலைவராக கொண்டாடுற இடத்துக்கு கொண்டு வரணும்ல. அதை விட்டுட்டு இதற்கு முன்னாடி தலைவர்களை நீங்கள் விமர்சிப்பது, எதிர்மறையாக விமர்சிப்பதன் மூலமாக நீங்கள் பேசுபடு பொருளாக மாறுறதும் எனக்கு அது அவருக்கு அழகில்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஏன்னா நீங்கள் பண்ண போராட்டங்கள் மறக்கவே முடியாது. மதுக்கடை அடித்து உடைச்சதாகட்டும், அதுக்கப்புறம் பெண்களுக்காக நீங்கள் ஸ்பாட்டில் இறங்கி போராடினதாகட்டும், அப்படின்னு பெண்களுக்கான போராட்டம் நீங்கள் எடுத்தது. ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் இவ்வளோ லைம்லைட்டில் கூட இல்லை, அந்த சாதாரண அடித்தட்டு மக்களாகவே நான் போய் நின்று போராடி இருக்கீங்கல்ல. அதனால் அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ எழுந்திருக்க பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பெண்களுக்கு வந்து பாலியல் சீண்டல், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இப்போ செய்திகளில் வந்து அடிபட ஆரம்பிக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த தப்பு நடந்தாலும் அதுக்குள்ள ஒரு திமுகங்கிற கருப்பு சிவப்பு கொடி இருக்குது, எப்படியாவது இருக்கு. நீங்க வந்து போதைப் பொருளில் உடன்பட்டவர் கூட நின்று புகைப்படம் எடுத்ததுலேருந்து எங்க யார் வேணாலும் புகைப்படம் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்க. ஆனால் சாதாரணமாலாம் யாரும் ஸ்டாலின் அவங்க முதலமைச்சர்கிட்ட போய் நின்றுலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. நீங்கள் நானும் போய் எடுக்க முடியுமா? அப்போ நீங்கள் அது போகிறீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, இல்லாமல் நீங்கள் எப்படி போகிறீங்க? அப்போ அவங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவு இல்லாமல் எப்படி போகிறீங்க? ஒன்று கட்சின்னு இருக்கணும், கட்சியில் பொறுப்பில் இருக்கவங்க போகணும். அது அல்லாத ஒருத்தர் போகிறீங்கன்னா அங்கே என்ன தொடர்புங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போது போதைப் பொருள் படுத்த வைக்கிறவன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறான், பாலியல் வன்முறைக்குள்ளாகிறவன் உள்ளாக்குறவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறான், காரில் துரத்துறவன் உங்கள் கொடியை கட்டிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கதை ஸ்டோரி உருவாக்குறீங்க பார்த்தீங்களா? இவர்கள் வந்து கொடியை வந்து கட்டணம் கட்டாமல் அதுக்கத்தான். யாரு கேட்டா? தப்பு செய்தானா தூக்கி போடு, அது யாராக இருந்தானே, உன் வீட்டில் இருந்தானே, யாராக இருந்தானே, நாளைக்கு இதே இது உன் பெண்ணுக்கு வருங்கிற யோசனை இல்லையே. அப்போ இந்த அரசோட போக்கு என்னவா இருக்கு? யாரை காப்பாற்றுறீங்க? வேங்கை வயலில் யாரை காப்பாற்றுறீங்க? எது தவறோ அதை தூக்கி யாராக இருந்தாலும் கண்டிங்களேன். நீ குடிக்கிற தண்ணியில் மலத்தை எந்த சாதிக்காரன் கலக்கிறான்னு நீங்கள் ஏன் தேடுறீங்க? எவன் கலந்தான்னு பாரு, அவனை தூக்கி உடனே இல்லை இவனா இருக்காது அப்படின்னுங்கிற போக்கு எங்கே இருந்து வருது? இவங்களா இருக்காது அப்படின்னு நியாயப்படுத்துறதுக்கு ஒரு ஸ்டோரி உருவாக்குறீங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம்னா அப்போ பல்கலைக்கழகத்துக்கு பேர் கட்டக்கூடாது, அதனால நாங்கள் அதை சொல்ல மாட்டேங்கிறோம் நீங்கள் சொல்கிறோம். நீங்கள் பெண்களுடைய வாழ்வியல் கட்டிகிட்டு இருக்கே, மிரட்டி எதை வேணாலும் அனுப்பிக்கலாங்கிற இடம் உருவாகுது. இன்னும் கல்லூரிகளில் முனைவர் பட்டத்துக்கு பெண்கள் எத்தனை இழந்து கொண்டு இருக்கிறார்கள், எங்கெங்கே அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்லாம் பெரிய. இதுக்கு கல்விக்கூடங்களில் உள்ள நுழைய தொடங்கிடுச்சு இந்த விஷயங்கள். இந்த கல்விக்கூடங்களில் எங்கள் பிள்ளைய பத்திரமா அனுப்பிச்சிட்டு இருந்தோம். வீடு கல்விக்கூடம் இந்த ரெண்டுலையும் என் பிள்ளை பத்திரமா இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா அங்கே எத்திக்ஸ் இருந்தது, வீட்டில் ஒரு எத்திக்ஸ் இருக்கும், கல்விக்கூடத்தில் ஒரு எத்திக்ஸ் இருந்தது. இப்போ கல்விக்கூடங்களில் உங்களுக்கு எந்த எத்திக்ஸ் இருக்குது? எங்கே இருக்குது? ஏன்னா உள்ளே வர்ற டீச்சரு எவ்வளோ லஞ்சம் கொடுத்து உள்ளே வரான். அப்போ அங்கேயே அடிபட்டு போயிருது. அவன் ஊழலை ஒழிக்கிறத பற்றி அந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பான்? நியாயமாக இருக்கிறத பற்றி எங்கே சொல்லிக் கொடுப்பான்? ஆசிரியர் பணியில் நீங்கள் வந்து ஊழலை அனுமதிக்கிற போதே நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணிடுறீங்க. இந்த முழுக்க நிர்வாக திறமையின்மையால் முழுக்க ஊழலையும் கஞ்சாவையும் போதைப் பொருளையும் உருவாக்கி கொண்டு வந்து சரளமாக புழங்க விட்டு இந்த எல்லாவற்றுக்கும் பெண்களுக்கு எதிரான அத்தனை பாலியல் வன்கொடுமைகளுக்கும் இன்றைக்கி காரணமாக இருக்குதுன்னா திமுக அரசு அதை கொண்டு உச்சத்தில் கொண்டு வச்சிருக்கு. குண்டர் சட்டம் போடுறாங்க, கொஞ்ச நாள் கழித்து அந்த குண்டர் சட்டத்திலேருந்து அவங்கள வெளியே எடுத்துட்றாங்க. கள்ளக்குறிச்சியில் குண்டர் சட்டம் போட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து அடுத்த பிரச்சனையை பார்க்க போயிட்டோம். அடுத்த பிரச்சனையை பார்க்க போனோடனே குண்டர் சட்டத்திலேருந்து மெதுவாக தூக்கிடுறாங்க. அப்போ அரசு அது சாதகமாக போகுதுல, குற்றங்களுக்கு சாதகமாக ஏன் அரசு இருக்குது? நடவடிக்கைகள் பெருசாக இல்லையோ அப்படிங்கிறது தோணுதா? பெருசாக இல்லைன்னுல காப்பாற்றி விட்றாங்க. நீங்கள் அமைச்சரை பார்க்கலாம், முதலமைச்சரை பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள்.
மாச கூட உங்களோட புகைப்படம் இருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். ஐயாவும் வந்து மேலே ஞானசேகரன் தம்பின்னு பேசுகிறாரு. நீங்கள் குற்றவாளியை நீங்கள் எப்படிங்க தம்பின்னு பேசுவீங்க? நீங்கள் குற்றவாளின்னு கோர்ட்டு சொன்னப்பறம் தான் நாங்கள் பேசுவோன்னா அதுக்கு முன்னாடியே எங்கள் முன்னாடி சாட்சியம் இருக்குதே, மறைக்க முடியாத சாட்சியங்கள் இருக்குதே. ரொம்ப மோசமான பெண்கள் வாழவே தகுதி இல்லாத இடத்துக்குள்ளே இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறோம். கேள்வி எழுப்ப வேண்டிய யாரை கேள்வி எழுப்புறது? பாலுக்கு காவலா பூனையை கொண்டு வந்து வச்சுட்டு யாரை கேட்குறது? இது பேசும்போது மொத்தமாக வந்து 4 ஆண்டு கால ஆட்சி திமுக முடிய போகுது. அந்த 4 ஆண்டு கால ஆட்சி நீங்கள் முடிய போதா? இல்லை 4 ஆண்டு கால ஆட்சி முடிய போகுது இல்லை 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷம் ஆரம்பிக்க போகுது. இந்த 4 ஆண்டு கால ஆட்சி வந்து உங்களுக்கு எப்பேற்பட்ட ஆட்சியாக தெரியுது? நிறையா பண்ணியிருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. வந்த உடனே நானும் ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, சின்னதாக எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னென்னா 10 ஆண்டுகள் கழித்து திமுகவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் மக்கள். கலைஞரே கூட கொடுக்காத தலைவர் பதவியை, கலைஞர் இருந்த வரைக்கும் தரலை, மகனை நம்பலை, கொடுக்காத தலைவர் பதவியை அவர் காலத்துக்கு பிறகு இன்றைக்கி முதலமைச்சர் பதவி வரைக்கும் வந்திருக்கிறாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைத்திருக்கவே விஷயமான இந்த பொறுப்பை பத்திரப்படுத்தி தன் வாழ்நாள் சாதனையாக மாற்றுவாருன்னு எதிர்பார்த்தேன். நடக்கலை. இப்போயும் 1000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு எங்கே யார் வீட்டுக்கு போகுது? எல்லாம் திமுகக்காரங்க வீட்டுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துட்டுருக்கு. அப்புறம் பேருந்து கட்டணங்கள் உங்களுக்கே தெரியும். பேருந்து வந்து இலவசமாக விட்றேன்னு சொல்கிறாங்களோடைய அந்த பேருந்தோட நிலை என்னவா இருக்குது? ஏற முடியுது அவங்களால? அடையாளத்துக்கு அதுக்கு முன்னாடி மட்டும் வர்ணம் பூசியிருக்கிற அந்த நிர்வாகத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. எத்தனை பேருந்துகள் ஓட முடியாத இடத்துல உட்காந்துட்டுருக்கு. இதையெல்லாம் எது நல்லா ஓடிக்கிட்டு இருக்குன்னா டாஸ்மாக். பள்ளிக்கூடங்கள்லாம் மூடிக்கிட்டு இருக்கீங்க, டாஸ்மாக் கடைகள்லாம் திறந்துட்டுருக்கீங்க. 4 ஆண்டு கால சாதனைக்கு இது ஒன்று தான் வெளிய விளக்கும். அரசாங்கம் எங்கே நிற்கணும்? பள்ளிக்கூடங்களாக நீங்கள் நவீனமயப்படுத்தணும், அரசு பள்ளிகளை மேம்படுத்தணும், எனக்கு கல்வி இலவசமாக கிடைக்கணும். ஆனால் எங்கே வேணாலும் எவ்வளவு 24 மணி நேரமும் உனக்கு சரக்கு கிடைக்கும். அதுக்கான உத்தரவாதம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி சரக்கு மட்டும் இல்லாமல் எல்லா போதை வஸ்துகளும் இன்றைக்கி கிடைக்குது, எல்லா ஃபார்ம்லேயும் கிடைக்குது. இதெல்லாம் நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லை. இந்த 4 ஆண்டுகளில் எல்லா ஃபார்ம்லேயும் கிடைக்குது. இதுதான் பெரிய பிஸ்னஸாகவே ஓடிட்டுருக்கு. அரசியல் நிர்வாகம் இதில் தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் டாஸ்மாக் கடையே திறக்கிறதே பெருசாக இருக்கிறீங்க, கல்விக்கூடங்களை மூடுறதுலேயே கவனமாக இருக்கிறீங்க. கல்விக்கூடங்களில் இப்போ தலைமை ஆசிரியர்கள்லாம் போய் எங்கள் கல்விக்கூடத்துக்கு நீங்கள் ஒரு போர்டு வாங்கி கொடுங்க, இன்வெர்ட்டர் வாங்கி கொடுங்க, ஃபேன் வாங்கி கொடுங்க, புத்தகம் வாங்கி கொடுங்கன்னு நிதி உதவிக்காக யாரையாவது பற்றி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் காலத்துலேயோ எங்கள் அப்பா காலத்துலேயோ எந்த தலைமை ஆசிரியராவது போய் கெஞ்சிருப்பாங்களா யாராவது? 6% வந்து நீங்கள் உங்கள் நிதி ஆதாரத்தில் கல்விக்கு ஒதுக்கி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வந்து சேர்ந்துருக்கோம். அதாவது ஒன்றும் அரசியல் நிர்வாகம் இல்லவே இல்லை. அது இல்லாமல் போனதுனால் வளர்த்து விட்ட ஊழல் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு. பத்திரம் ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துலேயும் எத்தனை சதவீதம் எங்கெங்கே வந்து கடைசியாக எங்கே வந்து சேருதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையாக இருக்குது. இதுதான் அந்த நிர்வாகம் நல்லா நடக்குதுங்க. கீழேருந்து மேலே எப்படி கரெக்டாக போகும், எலெக்ஷனுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் எப்படி அது மட்டும் திமுக அடிச்சுக்கிட்டு ஆளே இல்லை. 4 வருஷத்தில் 40 வருஷம் ஆனாலும் அவங்க மட்டும்தான் அதில் கில்லாடி. அடுத்து வந்து எந்த நிர்வாகமும் இல்லை. இந்த நிர்வாக சீர்கேட்டில் இன்றைக்கி எல்லா மக்களும் எல்லா இடத்துலையும் கொதிக்க தொடங்கியிருக்கிறாங்க. கட்சி தொடங்கி எனக்கு ஒரே கேள்வி தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து 35 ஆண்டு கால ட்ராவல், 35 வருஷம் பிரச்சனைகளாக பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கு வர முடியலையே, அதுக்கு என்ன காரணம்? 2 இயக்கங்கள் எது வந்தாலும் நமக்குள்ளே பங்கு போட்டுக்கூடும், 3ஆவது மனுஷனை உள்ள விடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் இன்றைக்கும் உங்கள் அரசாங்க அலுவலகத்துக்கு போனீங்கன்னா வெளியே எலெக்ஷன் நேரத்தில் தான் கரை வெட்டி வந்து கருப்பு சிவப்பா கருப்பு வெள்ளை சிவப்பான்னு, அங்கே உள்ளே விட்டால் எப்படி டெண்டரை பகிர்ந்துக்கிறதெல்லாம் எல்லாம் ஒன்றா மண்ணா தான் நிற்பாங்க. இதில் இன்னொரு கட்சி வெற்றி பெற்று தனக்கான ஆளுமையோடு உள்ளே வந்தால் இந்த ஊழல் எங்கள் உள்ள பங்கு ஓட்டுக்கிற ஆள் வந்துடுவாங்களோன்னு ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. இது என்னோட பார்வை. இன்னொரு பக்கம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் வெற்றி பெற்று மேலே வந்துடலான்னு முடிவெடுத்திருந்தால் என்றைக்கோ ஒரு மீண்டு கரையேறி இருப்பார். அவர் சாமானியனையும் சேர்த்து கூட பிடிச்சி இழுத்துட்டு வரனால அவருடைய நடை நிதானமான நடையாக இருக்கிறது. சின்னதாக அவர் கை உதறினாலும் பல பேர் கீழே விழுக நேரம் விடாமல் அவங்களையும் சேர்ந்து பிடிச்சி இழுத்துட்டு வரும்போது பள்ளத்திலிருந்து எந்திரிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறனால தான் அதிகாரத்துக்கு வரலையே ஒழிய அதிகாரத்துக்கு வராமையே எல்லாரையும் தான் கெட்டதை செய்ய வைக்க முடியுது. 10.5% அதிமுக கொடுத்துட்டு போன முறைமைகளில் தவறு பிள்ளையெல்லாம் சொன்னாலும்
பாமக கேட்டதை செஞ்சு கொடுக்கத்தான் நமக்கும் பேர் கிடைக்குங்கிற இடத்துக்கு கொண்டு வர முடிஞ்சதில்ல. அத்திக்கடவு அவிநாசி திட்டமாக இருக்கட்டும், 10 அம்ச கோரிக்கைகளை வச்சு தான் ஐயா கூட்டணியே சொன்னாங்க. இன்னைக்கு எந்த கட்சியும் அதை செய்கிறதுக்கான தராணி கிடையாது. இல்லை, நான் அங்கே தான் கேட்குறேன் மேம். ஏன்னா அவ்வளோ நம்மளால் பண்ண முடியுது. ஆனால் அதுதான் காரணம். ஓகே, என்ன காரணம்னா தான் மட்டும் ஜெயிக்கணும், தான் மட்டும் முன்னுக்கு வரணும்னா என்னைக்கோ ஓடி போயிருக்கலாம். ஓகே, வேகமாக ஓடக்கூடியவர் மருத்துவர் ஐயா. ஆனால் தன்னோடு சேர்ந்து எல்லாரையும் அரவணைச்சு இழுத்துட்டு போகிறதுல வர்ற விளைவு நிதானப்படுது, மட்டுப்படுது. இது உண்மையில் வட மாநிலங்கள் வந்து டோட்டலாக வித்தியாசம். கல்வியில் பின்தங்கிய நிலை, சாராய சாவு அதிகமாக இருக்குது, வீடு வீடுக்கு விதவைகள் இருக்கிறாங்க. வீடுங்கிறதுக்கு 4 வெறும் தட்டியை வச்சு இருக்கிற வீடுகள் நிறைய இருக்குது. இவனை படிக்க வச்சு வேலைவாய்ப்பை உருவாக்கி சுயமாக யோசிக்க வச்சு கொண்டு வர்றதுங்கிறது அதை தான் ஒரு பிரதான பணியாக எடுத்திருக்கிறாரே ஒழிய, அரசியலில் உள்ளே போய் திமுகவும் அதிமுகவும் உள்ளே போயிட்டு டெண்டரை எவ்வளோ எடுக்கலான்னு ஏன் இன்னைக்கு போட்டியாக வந்த பிஜேபி நாங்கள் உள்ள ஆளுமையாக வந்துட்டோன்னு பண்ணால் கூட அவங்களும் கடைசியில் அதை தான் செய்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக அரசியல்னா அதை விட இன்னும் கூடுதலாக செய்வீங்களா இல்லை அதுக்கு ஈக்குவலாக செய்வீங்களாங்கிற இடத்துல கொண்டு போய் விட்டுருக்குறாங்க யோசிக்க. அதுக்கு மாற்று அரசியலை சிந்திக்கிற இடத்தையே இன்றைக்கி உருவாக விட மாட்டேங்கிறாங்க. அப்படி மாற்று அரசியலை ஒரு பேசுகிறாங்கன்னால் அவர்களை காலி பண்ணுவதற்கு திராவிட இயக்கங்கள் தயாராக இருக்கின்றன. கூட்டணியில் இருந்தாலும் தயாராக இருக்கிறாங்கங்க. அது யாராக இருந்தாலும் இந்த நேர்மையாக, ஆனால் அந்த நேர்மையான அரசியலை முன்வைக்கிறதுனால வேற வழியே இல்லாமல் ஐயா கூட போட்டி போட ஆரம்பித்தா அந்த நேர்மையான அரசியலுக்கு இன்னும் நானும் ஒரு போட்டி போடலாம். அந்த இடத்த தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஐயா. அது மட்டும்தான் பெரிய பலம். ஓகே மேம். அந்த குறிப்பிட்ட சாதிய முத்திரை விழுந்ததாலேயும் என்னமோ இவங்களால் வர முடியலப்பா அப்படின்னு நிறைய பேர். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்றது 2016 எலெக்ஷனில் அவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தது. அது அவ்வளோ பெரிய திமுகவோட கூட்டணி இருந்த வரைக்கும் பாமக மேலே சாதிய முத்திரையே இல்லையே. ஓகே, அங்கேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அது வந்திருக்கு. திமுகவோட கூட்டணியில் இருந்த வரைக்கும் பாமக மேலே சாதிய முத்திரை இல்லையே. ஓகே, ஐயா கொடுத்த பஞ்சத்துட்டு தானே போட்டு உட்கார்ந்தாரு. ஐயா பேசின எல்லாத்தையும் சரின்னு சொன்னார். தைலாபுரத்துலேருந்து எனக்கு தைலம் வரும்னு சொன்னார். எப்போ கூட்டணியிலேருந்து விலகினாங்களோ அப்போ சாதி கட்சியாக பாமக மாறி போச்சு. அதை ப்ரொபகண்டாவை முழுசாக பண்ணி முடிச்சிட்டாங்க. திமுகவை தான் பின்னாடி இருந்து பண்ணாங்கன்ற நானும் அதுதான் காரணம் சொல்லுவேன். அன்னைக்கு வந்து பெரிய பாமக வந்து எல்லாரையும் மிரட்டக்கூடிய ஆளுமையில் செய்தாக தெரிஞ்சது. எப்போ வெளியானாங்களோ அப்போ இருந்து சாதி கட்சிங்கிற வார்த்தையை உருவாக்குறதுக்கு கோயில்களில் சாதிய மோதல்கள், இன்னைக்கு நடக்கிற தண்ணி தொட்டி நடக்கிற சாதிய மோதல்கள் இதெல்லாம் உருவாக்கப்படுகிறது. இதன் பின்புலத்தில் பாமக மேலே சாதிச்சாயம் பூசப்பட வேண்டும் என்பதற்காக. தருமபுரியில் நடந்த விஷயங்கள் ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏன் அங்கே மருத்துவர் ஐயா மேலே பழி விழுது? மேல் பாதியில் நடக்கிறது வந்து அந்த கோயிலுக்கு சொந்தக்காரர் யார்? திமுகவை சேர்ந்தவர். இன்னி வரைக்கும் திமுக அதுக்கு பேசவே இல்லையே. ஆனால் வன்னியர் சொன்னோடனே அதுக்கு பாமக பெரிய அங்கே அடிபடுது. அப்போ சாதிய முத்து குத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஏன்னா புதிய ஒரு அரசியல், இதுவரைக்கும் இல்லாத ஒரு அரசியல் வரணும் அப்படின்னா ஐயையோ அது வந்தால் நமக்கெல்லாம் ஆபத்துன்னு பயப்படுற இயக்கங்கள் இன்னைக்கு இருக்கு. இது போக இணையத்தில் வந்து நிறைய தகவல் கேள்விகள் வந்து வந்தது. அதில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது வந்து பாமகவை தற்போது வழிநடத்துவது தலைவரா நிறுவனரா? யார் நடத்தணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை கேட்டிருக்காங்க. நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா, ஐயா வந்து ஒரு படைப்பாளி. அவர் உணர்வுபூர்வமாக எல்லாத்தையும் கொண்டு செல்றார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அறிவுத்தளத்திலேருந்து செயல்படுறார். ஒரே விஷயத்தை ரெண்டு பேரு கோணங்களில் பேசக்கூடிய ஆட்கள். இது ரெண்டுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயம். இவர் ஒரு 40 ஆண்டு காலம் செயல்படுத்தி முடித்திருக்கிறவர் மருத்துவர் ஐயா. அவருக்கான ஒரு அனுபவமும் அது பேசுகின்ற அதற்கான இடமும் ஒன்று இருக்குது. புதிய விஷயத்தை செயல்படுத்த துடிக்கிறவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். இந்த 2 விஷயம்தான். இது வந்து இதை நான் உரசலாக பார்க்கல. தண்டவாளத்தோட இது 2 சேர்ந்து இருந்தால் தான் இது சரியாக 2 பக்கம் இந்த இடைவெளியோடு இருந்தால் தான் உங்களுக்கு சரியான நீங்கள் உங்கள் வேக பயணம் அமையும். ஒட்டிடவும் கூடாது. இது 2க்கும் வித்தியாசம் இருக்குங்க. அந்த வித்தியாசத்தை நான் வந்து மகிழ்ச்சியாக பார்க்குறேன். ரெண்டு காலகட்டத்தோட இதுவும் எங்களுக்கு ஒன்றா கிடைக்குது அப்படின்னு. ஆனால் இதை வித்தியாசம் இது முரணுன்னு பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க கொஞ்சம் பேர். அதுவும் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை மறைக்கிறதுக்கு இந்த முரண் இவங்களுக்கு பேசுவிடு பொருளாக மாறினது சந்தோஷமாயிடுச்சு. உண்மையில் ஒரு மாநாட்டில் எந்த பொருளும் விவாத பொருளாகி இந்த இயக்கங்கள்ல சுயமரியாதை இயக்கங்களில் நீதி கட்சியோட இயக்கங்கள்லாம் என்ன நடந்தது? காங்கிரஸ் இயக்கங்களில் காமராஜர் காலத்தில் சொல்கிறேன் 2-3 மணி வரைக்கும் விவாத பொருளாகி சண்டை போட்டு இது அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன கருத்து மாற்றி சொன்னால் கூட ஐயோ சண்டா விவாத பொருளாக வேணும்.
அதற்கப்புறம் ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஓகே அந்த ஜனநாயகம் பாமகவில் இருக்கிறதுங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஓகே. மேடையிலே அறிவிச்சார்ல, என்னை வந்து அடுத்து சந்திக்கிறத வந்து பனையூரில் சந்திங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் பேச ஆரம்பிச்சது என்னன்னா, விஜயோட வீடு கூட அங்கே தான்ப்பா இருக்குது, ஆஃபீஸு, 2 பேரும் கூட்டணி தான் வைக்க போகிறாங்க அப்படின்லாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் இந்த மாதிரி இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை விஜயோட வருகை எப்படி பார்க்குறீங்க? அவரோட வருகை, விஜயோட வருகை நான் இது வரைக்கும் அவர்கிட்ட இருந்து அரசியல் பார்வையாக எதுவும் நான் பார்த்ததில்லை. அவருடைய உரையிலையோ பேசுபொருளையோ செயல்படுறதுலையோ. பிரசாந்த் கிஷோர் அவரோட மீட்டெல்லாம் நடந்திருக்கு. எங்க நீங்கள் ஏஜென்சி வச்சு வேலை பார்க்குறதெல்லாம் நான் அரசியல் செயல்பாடை நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அவங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டாலினுக்கு முடி வைக்கிறத பற்றி தான் எல்லாம் சேர்த்து தான் பிளான் பண்ணி கொடுக்குறாரு. அதெல்லாம் நான் எப்படி அரசியல் பார்வையாக சொல்ல முடியும்? ஓகே, அது தனிப்பட்ட விஷயம். இவரோட செயல்பாடு எப்படி பார்க்க? நான் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்கிட்ட இருந்து இது வரைக்கும் நான் வந்து பெரிய அரசியல் சித்தாந்தமோ பேசுபொருளோ அவருடைய உரையிலையோ அது எதுவும் ஏற்கனவே எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ எது சரின்னு ஜனங்க ஒத்துக்குவாங்களோ அந்த விஷயங்கள் அந்த மாநாட்டில் பேசப்பட்டது. ஓகே, புதுசாக எதுவும் பேசப்பட்டதா? இல்லை எனக்கு தெரியாமல் இருந்துதான் நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுக்கிறேன். இல்லை அதில் இன்னொரு கேள்வி இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். நான் இல்லை எனக்கு தெரிஞ்சு புதுசாக எதுவும் பேசலை. பாமக பேசுகிற விஷயங்களோ இல்லை ஒட்டு மொத்தத்தில் யார் ஒரு விஷயத்த சொன்னால் எது சரின்னு சொல்லுவாங்களோ அந்த விஷயங்கள்லாம் அங்கே பேசு பொருளானது. திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு அரசியலை பேசு பொருளாக மாற்றினா தான் அவருக்கான ஒரு அரசியல் இயக்கத்துக்கான வழி அப்படிங்கிறனால அது உருவாச்சு. அவ்வளோ அப்படி தான் நான் பார்க்குறேன் ஒழிய அரசியல் பார்வையாகவோ சித்தாந்தம் உள்ள பார்வையாகவோ இல்லை இயக்கத்துக்கான கோட்பாடு இதுதானோ நான் இன்னும் எதுவும் பார்க்க தொடங்கலை. பொறுத்திருப்போம். இல்லை, அவர் மாநாட்டில் பேசும்போது கொள்கையெல்லாம் அறிவிச்சார் மேம். நிறைய சொன்னார். அதில் இவங்க பாமகவோட அதுதான் பாதி எடுத்துட்டாங்கப்பா அப்படின்லாம் நிறைய அப்போ பேசுனாங்க. அது நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? அதுதான் சொன்னேன், பெரும்பாலான விஷயங்கள் பாமக பேசுகிற விஷயங்கள் அங்கே பேசுபட பொருளாச்சு. அதை வந்து நான் வந்து காப்பி அடிச்சிட்டாங்கலாம் சொல்ல மாட்டேன். திமுகவுக்கு எதிராக பேச யாரெல்லாம் விளைகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரே விஷயத்த சொல்லுகிற ஆட்களாக மாறலாம். அதனால் அதை நான் குற்றச்சாட்டாக சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னும் வந்து அவரோட அவர் பேசின விஷயத்துலையோ எதுலேயும் அவரோட சித்தாந்தங்களோ அதெல்லாம் தெரியலை. சாதாரணமான ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு இயக்கம் உருவாகிற போது என்னெல்லாம் நம்ம பேசப்படும் பொருளாக்குவோமோ அதுதான் ஆக்கியிருக்கிறாங்க. அது இன்னும் ஆழமாக போகிறத வந்து பொறுத்து இருந்தால் நம்ம பார்த்து சொல்லணும். கூட்டணி விஷயங்கள் வந்து இன்றைக்கி தீர்மானம் மாறதில்லை. தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் தேர்தல் களம் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே ஓகே, புரியுது. அப்போ நம்ம காத்திருப்போம். ஓகே, தென் தமிழகத்தோட ரொம்பவே டச்சில் இருக்கிறனால கேட்குறேன். திருப்பரங்குன்றம் மலை வந்து இப்போ ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருக்குது. அங்கே நடந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்குறீங்க மேம்? இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ திராவிட இந்த திமுக மேலே தான் பெரிய சந்தேகமே இருக்குது. நீங்கள் ரொம்ப நேரமாக அதை தான் சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி திமுக எப்படி இருக்கும்? இவ்வளவு நாள் இல்லையே, அப்படி ஒரு விஷயமே நடக்கலையே. நீங்கள் நல்லா பாருங்கள், மேல்பாதி விஷயம், வேங்கை வயல் விஷயம், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சாதி ரீதியான மத ரீதியான விஷயங்களை முந்தி வந்து ரொம்ப தெளிவாக திமுக செய்யும். இப்போ மாட்டிக்கிடுது. வேங்கை வயலில் மாட்டிக்கிட்டாங்க, அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க, காரில் துரத்தின இதில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. உதாரணத்துக்கு கடலூர் மாவட்டத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து அந்த கொடி கம்பத்தை எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அந்த பெண் வந்து எந்த கொடி கம்பும் எங்களுக்கு வேண்டாம், இது இருக்கிறனால தானே சண்டை வருது, வேண்டான்னு எல்லா கட்சி கொடியும் தான் அந்த அம்மா இடிக்குது கடப்பாடி கொண்டு. அப்போ எடிட் பண்ணி போடுறாங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வேகாது. கோவில் இருக்கிறது இவ்வளவு நாளும் 2 மதத்தை சேர்ந்தவர்களும் அடுத்தவர் மத வழிபாட்டையும் மதித்து நடந்துட்டு போகிறாங்க. இதுக்குள்ளே அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணாமல் இருந்தால் போதுமானதுன்னு நான் நம்புறேன். ஆனால் இப்போ கூட்டணி அறிவிப்பு வர்றப்பெல்லாம் வந்து நிறைய மீம்ஸ் எல்லாம் வரும். அதில் நிறைய விமர்சனம் என்ன வைப்பாங்கன்னா, இவங்க வந்து பேரம் பேசிட்டு கூட்டணி வைக்கிறாங்கப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது நீங்கள் எப்படி? ஏன்னா ஒரு திமுகவும் விசிகாவும் எவ்வளோ சீட்டு வேணுங்கிறத எப்படி பேசிக்கிறாங்க? 4 கேட்குறாங்க, இவர் 2 தருவேன்னு சொல்கிறாங்க. பொது தொகுதி கேட்குறாங்க, சாதாரண தொகுதியும் இல்லை ரிசர்வ் தொகுதியும் தருவேங்கிறாங்க. இது பேரமா? பேரம் தானே. அப்போ பேரம் பேசாமல் யார் இது பண்ணுறீங்க? இல்லை, இவங்க எல்லாரும் தொகுதி வந்து அதிகமாக ஆசைப்படுறோம். நம்ம பலத்தை சொல்கிறோம், அவங்க தொகுதி பதுன்றாங்க. செலவுகளை பகிர்ந்துக்கிட்ட தானே செய்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விசிகாவோட எல்லா செலவுகளையும் திமுக பார்த்துக்குது, கம்யூனிஸ்ட் கட்சியோட எல்லா செலவுகளையும் திமுக பார்த்துக்குது. திண்டுக்கல் தொகுதியில் சச்சிதானந்தோட எல்லா செலவையும் ஐபி பார்த்துக்கிறாங்க தானே. அப்போ நாங்கள் நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு நான் கேள்வி கேட்குறதா? உங்கள் முன்னாடி நடக்கிறது தானேங்க. நீங்கள் தேர்தல் கூட்டணியில் நீங்கள் தேர்தலில் எந்த இடம், நீ இந்த செலவுகளை யார் எப்படி பகிர்ந்துக்கிறோம் எல்லாம் சேர்ந்து தானே.
இதில் இதை தாண்டி வெறும் பெட்டியை மட்டும் வாங்கி கொண்டு பெட்டியை வாங்குறோம்னா அப்போ அந்த 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 பழக்கத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்களா? யார் பேசுகிறாங்களோ அவங்க அது பண்ணியிருக்கிறாங்களாங்கிற கேள்வி வைக்கிறோம்ல. அதனால தான் அவங்க சொல்ல தெரியுது அவங்களுக்கு. அவங்கள மூலையே பாமகவையும் பார்த்துட்டாங்கன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே ஓகே. பேரம் பேசுகிறங்கிறது இன்றைக்கி விசிகாவும் திமுகவும் பேசாதது தான். ஒரு பெரிய மாநாடு போட்டது எதுக்காக? பேரம் பேசுகிறதுக்கான வலுவை உருவாக்குறதுக்காக தானே. ஓகே, அவங்களோட இது மெஜாரிட்டி காட்டுறதுக்கு. ஏன்னா திருமாவளவன் அவர் கூட வந்து இவர் ஆதவர்ஜனா இருந்தார், அதுக்கப்புறம் வெளியே வந்தார், இப்போ டிவிக்கில் ஜாயின் பண்ணார். அது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இங்கே விலகினதுக்கப்புறம் மறுபடியும் போய் திரும்ப அவர்களை பார்த்துருந்தார். அது ஓப்பனாக நின்று 2 பேரும் பேசுகிறாங்க, சேர்ந்துட்டாரு, பரவாயில்ல, திரும்ப வந்து பார்க்குறாரு, இது ஒரு நாகரிகமான செயலாக இருக்குது அப்படின்னு திரும்ப அவரும் பேசுகிறாருல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையில் வந்து கட்சியிலேருந்து நீங்கள் ஏன் விலகுனீங்க? உங்களை விலக்கின பிறகு அவர் விலகுறாரு. கட்சியில் நடவடிக்கை எடுத்த பிறகு விலகுறாரு. நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல், இல்லை எனக்கு இது வரைக்கும் இருந்ததை விட இந்த கட்சி கொள்கைகள் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் விஜயோட போய் சேர்ந்தேன் அப்படின்னு போயிட்டு என்னை வளர்த்து விட்ட தலைவரை நான் வந்து பார்க்க வந்தேன்னு சொன்னார்னா அதை நான் வந்து ஒரு நாகரிகமான செயலாக தான் பார்த்துருப்பேன். ஆனால் நீங்கள் விலக்கப்பட்டிருக்கிறீங்க. கட்சியில் நீங்கள் பேசின விஷயம் தவறுன்னு சொல்லி விலக்கப்படுறீங்க. விலக்கின உடனே நீங்கள் வேற கட்சிக்கு போகிறீங்க. நீங்களாம் இந்த கோட்பாடு பெருசுன்னு சொல்லி எடுத்து போகல, விலக்கப்பட்டதுனால நீங்கள் போய் சேர்றீங்க. சேர்ந்த பிறகு உங்களை விலக்குனவங்களோட நீங்கள் வந்து பேசுகிறீங்க, சமாரசமாறீங்க. அது சரின்னு நம்புறீங்களா? நான் இது நாடகமாக பார்க்குறேன். இவர் ஆமாம், அண்ணாமலை அவரோட சமீபத்திய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அங்கே போய் படிச்சுட்டு வந்தார், வந்ததுக்கப்புறம் வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டாரு, நிறைய அந்த மாதிரி இன்னொன்று அவருடைய பயணம் போனார்ல பாத யாத்திரை, அதுவே எப்படி பார்க்குறீங்க? அதுவே நான் கம்ஃபர்டபுளாக பார்க்கல. அது நல்ல பார்வையாக வரல. அது இன்னும் அது என்ன, நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் நடக்க, அப்புறம் காரில் ஏற, அப்புறம் ஊரில் ரெஸ்ட் எடுக்க, அப்போ உங்களுடைய பாத யாத்திரையோட நோக்கம் என்ன? நீங்கள் இருக்கிறீங்கன்னு காமிச்சிக்கிறதா? என்னுடைய பாத யாத்திரை, நான் ஒரு பாத யாத்திரை பிளான் பண்ணால் என்னுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, நான் அந்த பகுதியில் போய் நான் வந்து என்னுடைய எந்த கருத்தை முன்வைத்து உள்ளே போகிறேனோ அது குறித்த முழு விழிப்புணர்வுக்கான எல்லா வகையிலையும் மக்கள் அணுகணும். இங்கே மக்கள் தீர்மானிக்கப்பட்ட மக்கள் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, சந்திக்கிறீங்க, ஒரு பேசுகிறீங்க, அதுக்கப்புறம் போய் ஓய்வு எடுக்க போகிறீங்க. அப்போ வந்து பிளான்டு வெர்ஷன் தான் ஒன்று போகுது. இதில் இன்னொரு வகையில் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு வகையில் இங்கேருந்து எல்லாருக்கும் ஒரு பணம் பரிமாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு செயல்பாடை உருவாக்கி வச்சுக்கிட்டீங்க. இப்போ பணம் கொடுக்க ஒரு குரூப் வந்து உங்களோட வந்து சேர்ந்துக்கிறாங்க, கார் கொடுக்குறாங்க, மாதந்தோறும் அக்கௌண்ட்டில் ரூபா போடுறாங்க. அப்போ அவங்க பொறுப்பாளர்களாக மாறிக்கிறாங்க. என்னன்னா மேம், 2024 நீங்கள் அவங்க கூட தான் அலைன்ஸில் இருந்தீங்க. ரொம்ப கூட்டணியில் இருந்து வந்து தேர்தலுக்கான விஷயம் கட்சி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு அரசியல் செயல்பாடும் சரியாக பிழையான்னு எனக்குன்னு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அதை நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு வந்து உண்மையில் வந்து இந்த மதுவுக்கு எதிராக ஒரு பெரிய ப்ரொபகண்டா கொண்டு போகணும். இன்றைக்கி வந்து பெண்களுக்கு எதிரான, பாலியலுக்கு எதிராக நம்ம எல்லா இடத்துலையும் பேசி பொருளாக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்கான இயக்கமாக மாற்றுறதுக்கு வந்து இவங்கெல்லாம் இந்த வச்சிருக்கிறனால நீங்கள் உளப்பூர்வமாக இறங்குறது கூட அங்கே பெரிய தடங்களாக இருக்குது. அதே சந்தேகத்தோடு தானே பார்ப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் அது இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, இவர் எப்படியும் விஜய் கூட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது அவரை கேட்கணும். ஓகே, தலைவரை தான் கேட்கணும். யாரை கேட்குறீங்க? அண்ணாமலையை தானே சொல்கிறீங்க? இல்லை மேம், பாமக கேட்குறீங்களா? பாமக வந்து நான் இப்போ முடிவு சொல்லலை. கூட்டணி விஷயங்கள் எல்லாமே வந்து தேர்தலுக்கான எண்ணிக்கைகளை கூட்டுவதற்கான அடிப்படையில் ஆய்ப்படுது. இன்றைக்கி வந்து எந்த இடத்துலையும் கொள்கைகளை பேசுகிற இடத்துல வந்து அதை வச்சு நீங்கள் முன் வர முடியலை. எண்ணிக்கைகள் சேரதை பொறுத்து தான் நீங்கள் அதிகாரத்தையும் பிடிக்க முடியுது. அதிகாரம் இருந்த பிறகு தான் நம்ம கொள்கையை வந்து நிறுவ முடியுது. இன்றைக்கி அதிகாரம் இல்லாமல் செய்துட்ருக்கிற பாமகங்கிறத தாண்டி அதிகாரத்தோடு பிடிக்கணும்னா சில விஷயங்களை முக்கியமாக இன்றைக்கி திமுகவை எதிர்க்க எதை வேணாலும் செய்யலாங்கிற இடத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கி இன்னொரு வருஷத்தை கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு பயம் இருக்குது. உண்மையிலேயே எனக்கு அது பயம் இருக்குது. இல்லை, எதை வச்சு சொல்கிறேன்னா மேம், இதில் பொதுவாக அடிப்பட்ட பேர் என்னென்னா ஜான் ஆரோக்கியசாமி. அவரோட பேர் யார்? ஜான் ஆரோக்கியசாமி. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு பாமகவுக்காக வந்து செயல்பட்டவர். இப்போ டிவிக்கில் இருக்கார்ல, இவர் இங்கே இருக்காருப்பா, அதனால் வந்து 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ அதான் கடைசியில் எல்லோரும் வந்து இந்த புரோக்கர்ஸ் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க, வெற்றி தீர்மானத்தை அப்படிங்கிறது வந்து பிரசாந்த் கிஷோருக்கு அப்புறம் அரசியலில் உருவாயிட்டு வர்றது வந்து
நான் சரியான விஷயமே பார்க்கல. ஓகே. காமராஜரும் பொன்னம்மா, லேஸ் பொன்னம்மா, சவுந்தரபாண்டியனார் இப்படி வந்து மக்களின் பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று அந்த பார்வையின் பிறகு அவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வந்தாங்கங்கிற அது வந்து இனிமே மீண்டு வருமா? இப்போ எல்லாருமே ஈவன் ஊடகத்தில் ஒரு செய்தி வர்றதுக்கு கூட வேறு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது. மக்களுக்காக இது பேசுபடு பொருளாக இருக்குது, அதனால இதை கொண்டு போகிறோங்கிற இடம் இல்லையே. ஆனால் எல்லாருக்கும் நான் சரியாக இருக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஓகே. ஆனால் இருக்க வாய்ப்பு இல்லைங்கிற நம்பிட்டு இருக்கிறோம். இது உடப்படும். ஓகே. காத்திருப்போம். ஓகே. இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.